புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது. இந்த நாளிலே நம்மை ஆசீர்வதித்து வார்த்தையினால் அபிஷேகம் செய்து அன்பினால் நம்மை ஆட்கொண்டு வழி நடத்துகிற ஆண்டவருக்கு, உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர்ந்தவர்களாக இந்த ஆராதனை கானத்தோடு பாடலோடு இணைந்து கரங்களை தட்டி நம் ஆராதனை ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். அகிலத்தை ஆண்டவர் ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை, ஆறுதல் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆறுதல் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதனே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதனே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. கரங்களை தட்டி முழுமையாக நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போமா? இனிய முகமாக, இரக்கத்தின் தேவனாக, இதோ உண்மைக்கு சாட்சியமாக, நற்செய்திக்கு சாட்சியமாக நம் வீடுகளிலும் நம் இருக்கின்ற இடங்களில் வாழ அழைப்பு கொடுக்கிற தேவன், இதோ இந்த வாழ்நாளில் முழுவதும் தந்தையாக இறைவனுக்கு தன்னையே அர்ப்பணித்த இறைவனது முன்னிலையில் நம்மை முழுமையாக அர்ப்பணித்து கொண்டு, இயேசுவே எங்களையும் நீர் ஒரு சாட்சியாக நிறுத்தும் என்று சொல்லி பாடி ஜெபிப்போம். இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை, இனிய முகமே ஆராதனை, இரக்கத்தின் இறைவா ஆராதனை, உண்மைக்கு சாட்சியே ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை, உண்மைக்கு சாட்சியே ஆராதனை, உயிருள்ள இறைவா ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதனே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதனே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவர் ஆராதனை. ஊனத்தை களைபவர், இதோ ஊமையரை பேச செய்தவர், எளிய மனம் கொண்டவர், நமக்காக இறந்து இதோ மீட்பை பெற்று தந்த ஆண்டவர் முன்னிலையிலே, ஆண்டவரே எங்கள் உடலை, எங்கள் உள்ளத்தை, எங்கள் ஆன்மாவை ஒப்புக் கொடுக்கிறோம். உமக்கு சாட்சியமாக வாழ, உம்மது மீதுள்ள நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளர, என்றும் உம்மை சிக்கன பிடித்து கொள்ள எங்களை ஆசீர்வதியும் என்று சொல்லி நம்மையே முழுமையாக ஆண்டவருக்கு அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம்.
ஊனத்தை களைபவரே ஆராதனை, உமையர் பேச வைப்பே ஆராதனை, ஊனத்தை களைபவரே ஆராதனை, உமையர் பேச வைப்பே ஆராதனை, எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை, எளிய மனம் கொண்டவரே ஆராதனை, எங்களுக்காய் மரித்தவரே ஆராதனை. ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை. நம்மை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போமா? எந்த நிலையிலும் இறை திருவுளத்தை நிறைவேற்றிக் கொண்டு சாட்சியமான வாழ்க்கை வாழ நமக்கு கிடைத்த விசுவாசத்தை நம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ஊட்டி வளர்க்க வரம் கேட்டு இந்த நாள் முழுவதும் ஆசீர்வாதமாக நம்மை மாற்றியதற்காக இறைவன் நம்மை அழைத்து வந்ததற்கு நன்றி செலுத்தி இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே ஆண்டவரே உமது இரக்கத்தை எங்கள் மீது நிறைவாக பொழிந்தருளும் என்று சொல்லி முழுமையாக நம்மை அர்ப்பணித்து பாடி ஜெபிப்போம். ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஏழையாக பிறந்தவரே ஆராதனை, ஏளனத்தை ஏற்றவரே ஆராதனை, ஐயோ தீட்டவரே ஆராதனை, ஐயப்ப பழுவத்தில் ஆராதனை, ஐயம் தீட்டவரே ஆராதனை, ஐயப்ப பழுவத்தில் ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, இறைவனே அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அருள் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, அருள் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, நற்கருணை நாதரே ஆராதனை, அல்லேலூயா 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 அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, அன்பின் இறைவனே ஆராதனை, அகிலத்தை ஆள்பவரே ஆராதனை, ஆறுதலின் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை, ஆறுதலின் நாயகனே ஆராதனை, ஆற்றலின் ஊற்றே ஆராதனை. உயிருள்ள ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம்.
நம்மை மீட்பதற்காக மனிதனாக பிறந்தவர், நம்மை மீட்பதற்காக சிலுவையில் தன் உயிரை தியாகம் செய்தவர். இதோ இன்றும் நம்மை மீட்டு வான் வீட்டிற்கு விண்ணகத்திற்கு அழைத்து வருவதற்காக இதோ ஒரு சிறிய அப்பத்தின் வடிவில் நற்கருணையாக நம் முன்பாக வீற்றிருந்து தம் பிரசன்னத்தை வெளிப்படுத்தி, இதோ நீங்கள் எனக்கு சாட்சிகளாக இருக்க வேண்டும், என்னுடைய நற்செய்தியின் பணியாளர்களாக நீங்கள் வாழ வேண்டும் என்று சொல்லி நம் ஒவ்வொருவரையும் அழைக்கிற தேவன். ஆண்டவருடைய இந்த இரக்கத்திற்கு நம்மை முழுமையாக அர்ப்பணிப்போம். நீங்கள் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இதோ நம் இருக்கின்ற இடங்களிலும் நம் சந்திக்கின்ற நபர்களிலும் இறைவன் நமக்காக ஏற்படுத்தி நம் குடும்பங்களிலும் ஆண்டவருக்கு சாட்சியமாக வாழ வரம் கேட்போம். இந்த இரக்கத்தின் மணி நேரத்திலே ஜெபம் செய்கிற பொழுது, இரக்கத்தின் மணி ஜெபத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது, நம் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் நம்மை சார்ந்து இருக்கிறவர்களிடையே, ஆண்டவரே நான் உப்பாக ஒளியாக உமக்கு சாட்சியமாக வாழ எனக்கு வரம் தாரும் என்று சொல்லி புதிய ஆற்றலை, ஒரு புது வாழ்வை, இறை அருளை இறைவனிடமிருந்து இந்த நேரத்திலே இரக்கத்தின் ஆண்டவரிடமிருந்து பெற்றுக்கொள்வோம். சொல்லித் தருகின்ற ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். காயங்களால் என்னை சுகமாக்கும். என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னியும். உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்பவ இருதயத்திற்கும் ஒப்பு கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். இயேசுவே, மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்து உலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்து உலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே, நான் உன் மீது நம்பிக்கை வைக்கிறேன். ஆமென். ஆண்டவர் இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்தை சொல்லி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அனைவரும் உழந்தால் படியிட்டு இந்த நம்பிக்கை அறிக்கை சொல்லி ஜபிக்கிற பொழுது நம்பிக்கையில் நாளுக்கு நாள் வளர வரம் கேட்டு ஜபிப்போமா. விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்து எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகிறேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகிறேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாயிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்துக்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகிறேன். புனித கத்தோலிக்க திருவையை நம்புகிறேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகிறேன். பாவ மன்னிப்பை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நம்புகிறேன். நிலை வாழ்வை நம்புகிறேன். ஆமென்.
இந்த முதல் 10 மணியிலே நம் குடும்பங்களை ஒப்புக் கொடுப்போம். நம் குடும்பங்கள் ஆண்டவருக்கு சாட்சியமாக இருக்க நற்செய்தியின் பணியாளர்களாக நம் ஒவ்வொருவரும் குடும்ப உறவுகள் மாற வரம் கேட்போம். இந்த 10 மணியில் நாம் ஜெபிக்கிற பொழுது நம் குடும்பங்கள் மற்ற எல்லா குடும்பங்களுக்கும் இயேசுவை எடுத்து காண்பிக்கிற எடுத்துக்காட்டான முன்மாதிரியான பிரச்சனைகள் இல்லாத குடும்பம் அல்ல. மாறாக எந்த சவால்களும் பிரச்சனைகளும் வாழ்வில் கடந்து வந்தாலும் இயேசுவை கைவிடாமல் நம்பிக்கையில் நிலைத்திருக்கிற குடும்பங்களாக நம் குடும்பங்கள் திலங்க இந்த 10 மணியிலே குறிப்பாக ஜெபிப்போம். குடும்ப தலைவர்கள் முதல் பாதியை சொல்லி ஜெபியுங்கள். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குடும்பங்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 2வது 10 மணியிலே உற்றார் உறவினர்களை நண்பர்களை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். நம் வாழும் நம் குடும்பத்தில் நம் அன்றாட வாழ்க்கை சூழலிலே நாம் சந்திக்கின்ற நண்பர்கள், நம் பணி செய்கின்ற இடங்களில் இருக்கிறவர்கள், சொந்த பந்தங்கள் அனைவரையும் ஒப்பு கொடுப்போம். அவர்களிடத்தில் நற்செய்திக்கு சாட்சியமாக இயேசுவை காண்பிக்கிறவர்களாக, மகிழ்வோடு ஆண்டவரை அவர்களுக்கு எடுத்துரைக்கிறவர்களாக, எந்த சூழலிலும் இயேசுவுக்கு சாட்சியமாக வாழ்க்கை வாழ வரம் கேட்டு இந்த 2வது 10 மணியிலே ஜெபிப்போம். வலது பக்கம் உள்ளவர்கள் முதல் பாதியை சொல்லுங்கள். மற்றவர்கள் உற்றார் உறவினர்கள் மீதும் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும்
உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் மீதும் இரக்கமாயிரும். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் எழுந்து நிற்போம். இந்த 3வது 10 மணியிலே நம் பிள்ளைகளின் பிள்ளைகளை ஒப்புக் கொடுப்போம். தலைமுறையாக நமக்கு கிடைத்த இந்த மிகப்பெரிய ஒரு பொக்கிஷம் இறை நம்பிக்கை, ஆண்டவர் இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கை. இந்த நம்பிக்கையில் நம்மை வளர்த்தெடுத்த, விசுவாசத்தை ஊட்டு வளர்த்திய நம் மூதாதையர்களை, நம் பெற்றோர்களுக்காக நன்றி செலுத்துவோம். இதோ பெற்றோர் ஸ்தானத்திலும் பெரியவர்கள் ஸ்தானத்தில் இருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு இந்த விசுவாசத்தை ஊட்டி வளர்க்க வேண்டிய வரத்திற்காக ஜெபிப்போம். நம் சொல்லும் செயலும் எல்லாம் இயேசுவை காண்பித்து கொடுப்பதாக, திருப்பலியை மையப்படுத்தியதாக, அருட்சாதனங்களை மையப்படுத்திய வாழ்க்கை வாழ நம் பிள்ளைகளுக்கு அதனுடைய முக்கியத்துவத்தையும், ஆண்டவர் இயேசு இல்லாமல் என் வாழ்வில் ஒன்றும் இல்லை என்பதை அவர்கள் உணரும் விதமாக நம் வாழ்க்கை அமைந்திட நம் பிள்ளைகளை ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த நேரத்தில் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறவர்கள் முதல் பாதியை சொல்லுங்கள். மற்றவர்கள் அனைவரும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா பிள்ளைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் எல்லா குழந்தைகள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 4வது 10 மணியிலே மிக குறிப்பாக இளையோரை ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போம். இளைஞர் இளமெண்களை ஒப்புக் கொடுப்போம். திருமணத்திற்காக தயாரெடுக்கிற, வாழ்க்கை துணைக்காக ஜெபித்து கொண்டிருக்கிற இளையோர், நல்ல வேலை வாய்ப்புக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள், விசுவாச வாழ்க்கையில் சாட்சியமாக வாழ்கிற நம் குடும்பத்தில் நல்ல இளையோர்களை நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்துவோம். ஒருவேளை சமூக ஊடகங்களுக்கும் தவறான வாழ்க்கை முறைகளுக்கும் போதை பழக்கங்களுக்கும் அடிமையாக ஆண்டவரை தேடாமல் இறை பிரசன்னத்தை மறந்து பெற்றோர்களை கேள்விக்குறியாக இருக்கிற, பெரிய சுமையாக குடும்பங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிற இளையோர்கள், இறைவனை மறந்து ஊதாரித்தனமாக இருக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு தெரிந்த எல்லா இளையோரை, குறிப்பாக ஆண்டவரை விட்டு விலகி சென்றவர்கள், அருட்சாதனை வாழ்வை விட்டு விலகியவர்கள், இறைவார்த்தையில் நம்பிக்கை இல்லாமல் விசுவாச வாழ்வில் வளராமல், ஏனோ தானுவோ என்று வாழ்வில் அர்த்தத்தை கண்டுபிடிக்க முடியாமல் ஏங்கி தவிக்கிற, தனிமையிலும் தீய பழக்கங்களுக்கும் அடிமையாக வாழ்ந்து கொண்டிருக்கிற, உறவுகளில் சிக்கலை சந்திக்கின்ற எல்லா இளையோரையும் இந்த நேரத்தில் ஒப்புக் கொடுப்போம். நமக்கு தெரிந்த அத்தனை பேரையும்
ஆண்டவருடைய இந்த பீடத்தில் அவரது இரக்கத்திற்காக ஒப்புக் கொடுக்கிற நிமிடம். இப்படிப்பட்டு தெரிந்த அந்த இளையோருக்காக முதல் பாதியை நீங்கள் சொல்லுங்கள், இரண்டாவது பாதியில் எல்லா இளையோர் மீதும் இரக்கமாயிரும் என்று சொல்லி உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா இளையோரையும் ஒப்புக் கொடுத்து இறை திருவுளத்திற்கு அர்ப்பணிக்க வரம் கேட்டு இந்த 10 மணியிலே ஜெபிப்போம். நித்திய பிதாவே, முதுநேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆத்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இளைஞர் இளம்பெண்கள் மீதும் இரக்கமாயிரும். இந்த 5வது 10 மணியிலே ஆண்டவருடைய பிரசன்னத்தில் முழந்தால் படியிட்டு ஜெபிப்போம். இந்த அருளாலயத்தை முழுமையாக ஒப்புக் கொடுப்போம். இந்த நாளில் இறைவார்த்தையை கேட்டு ஆண்டவருடைய பிரசன்னத்தில் நம்மை அர்ப்பணித்திருக்கிற நாள். அனைவரும் அமர்ந்து கொள்வோம், முழந்தால் படிடுவோம். முடியாதவர்கள் அமர்ந்து கொள்ளுங்கள். அருளாலயத்தில் இந்த நாள் முழுவதும் நம்மை அர்ப்பணித்திருக்கிறோம். இந்த நாளிலே நாம் சாட்சியமாக இருக்க, இறைவார்த்தை கேட்ட வார்த்தைக்கு சாட்சியமாக ஏதாவது ஒரு விதத்தில் நற்செய்தியின் பணியாளர்களாக நமக்கும் பிறருக்கும் உரிய வித்தியாசத்தை நாம் உணர்ந்தவர்களாக வாழ வேண்டும். அருட்தந்தையர்கள், திருத்தொண்டர், பாடல் பாடுகிறவர்கள், பரிந்துரையாளர்கள், நற்செய்தி பணியாளர்கள் மட்டுமல்ல, நாம் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் ஒரு தாக்கம், ஒரு மாற்றத்தை விரும்பி, ஆண்டவரே நான் பிறருக்கு சாட்சியமாக உமது விருப்பத்தை நிறைவேற்றுகிற பிள்ளையாக வாழ வேண்டும் என்று சொல்லி இந்த 10 மணியிலே நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களையும் அருளாலயத்தையும் ஒப்புக் கொடுத்து என்றும் சாட்சியமாய் நாம் திகழ வேண்டும் என்ற இந்த பொதுவான கருத்திற்காக பாடல் பாடி நாம் ஜெபிப்போம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் ஒரு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான
துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். கரங்களை உயர்த்துவோமா? ஒவ்வொரு இறைவனுக்கு நம்மை ஒப்பு கொடுத்து பாடி ஜெபிப்போம். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். பரிசுத்த தேவனே, வல்லமையின் தேவனே, நித்திய தேவனே, எங்கள் மீதும் முழு உலகின் மீதும் இரக்கமாயிரும். நித்திய
பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமும் உடைய பெட்டகமே, குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி இரக்கத்தை எம்மீது மிகுதியாக்கும் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். நம் அனைவருக்கும் தெரிந்த இந்த இறை வார்த்தை, இதனுடைய அர்த்தத்தை இப்பொழுது நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க போகிறோம். பெரும் சுமை சுமந்து சோர்ந்து இருப்பவர்களை எல்லாரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன். அன்புக்குரியவர்களே, நாம் நம் சுமைகளை சுமந்து கொண்டு நடப்பதால் தான் மன உளைச்சலுக்கு ஆளாகிறோம். நாம் நம் கவலைகளையும் பாரங்களை எல்லாம் நம்மீதே சுமத்தி கொள்வதால்தான் பல்வேறுவான பிரச்சனைகளில் நாம் போய் சிக்கிக் கொள்கிறோம். இந்த நேரத்திலே நம் சுமைகளை எல்லாம் ஆண்டவரது பால், ஆண்டவரின் அருகில் நாம் வைக்க ஆண்டவர் அழைப்பு விடுக்கிறார். நான் கனிவும் மனத்தாழ்ச்சியும் உடையவன், என்னிடமிருந்து நான் தருகின்ற சுமையை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள், அது எளிதாயிருக்கும். எழுந்து நின்று நம்மை முழுமையாக அர்ப்பணித்து நாம் ஜெபிக்கிற நிமிடம். நம்முடைய குடும்பங்கள், நம்முடைய வாழ்வாதாரங்கள், நம்முடைய கவலைகள், நம்ம எந்த ஒரு நிலையில் இங்கே வந்திருக்கிறோமோ அவை அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். சோர்ந்து போன நிமிடங்கள், வீழ்ந்து போன நிமிடங்கள், இறைவனது திருவுளத்திற்கு ஏற்ப வாழ முடியாத நிமிடங்கள், சாட்சியமாக வாழ வேண்டிய நாம் பல்வேறு நிலைகளில் சாட்சியமாக இல்லாமல் எதிர்மறையான சொற்களும் நம்முடைய வார்த்தைகளும் நம் வாழ்வில் வந்த நிமிடங்கள், வாழ்க்கை துணைக்கு, பெற்றோருக்கு, பிள்ளைகளுக்கு, இறைவனுக்கு உகந்த விதத்தில் வாழாமல் நம் வாழ்வில் கடந்து வந்த நிமிடங்கள் எல்லாவற்றையும் ஒப்புக் கொடுப்போம். அர்ப்பணிக்கின்ற நிமிடம். நம் குடும்பத்தை, பாரத்தை, சுமைகளை எல்லாம் ஒப்புக் கொடுப்போம். ஒரு நிமிடம் கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போமா? நம் மனதில் இருக்கிற பாரங்கள் எதுவாக இருந்தாலும் ஒன்றொன்றாக ஆண்டவருக்கு மனதிற்குள் சொல்லுங்க. குடும்பத்தில் ஏதாவது கடன் தொல்லையாக இருக்கலாம், உறவுகளில் சிக்கலாக இருக்கலாம், மற்றுள்ளவர் நம்மை தவறாக புரிந்து கொண்டதாக இருக்கலாம், நல்லதே செய்தாலும் நம்மை தவறாக எண்ணுபவர்கள் இருக்கலாம், நான் ஆண்டவருக்குள் இருந்தாலும் என் பிள்ளைகள் ஆண்டவருக்குள் வரவில்லையே என்ற பெரிய ஒரு மனபாரமாக இருக்கலாம், ஏதேனும் உறவு முறைகளில் சிக்கலில் தவிக்கிற பிள்ளைகளாக இருக்கலாம், உடல் சோர்வாக இருக்கலாம், ஒரு ஆண்டவர் மீது உள்ள பற்றில் நம்பிக்கையில் வளர முடியாமல், ஆன்மீக வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லாமல், ஏனோ தானவோ என்று வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை முறையாக இருக்கலாம். நேரத்தை சரியாக பயன்படுத்தாமல் அல்லது சமூக ஊடகங்களுக்கு பின்னால் அடிமையாகி ஏதேனும் விளையாட்டுகளுக்கோ வேடிக்கைகளுக்கோ அடிமையாக்கப்பட்ட நிலைமை எதுவாக இருந்தாலும், நம் மனதில் உள்ள எல்லா விதமான பாரங்கள், சொல்ல தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற கவலைகள், திருமணம் இன்னும் நடக்கவில்லை பிள்ளைகளுக்கு என்ற ஏக்கம், அல்லது குழந்தை செல்வம் இல்லையே என்ற ஒரு பாரம், எதுவாக இருந்தாலும் எல்லாவற்றையும் ஆண்டவருடைய முன்னிலையில் ஒப்புக் கொடுப்போம். நம்பிக்கையினால் அனைத்தையும் நாம் பெற்றுக்கொள்வோம். ஆண்டவரிடத்தில் இதோ இந்த நிமிடத்தில் நம்பிக்கையினால் நம் நம்பிக்கையை ஆண்டவர் மீது வைப்பதன் வழியாக அவரது பாராட்டை பெற்றுக்கொள்கின்ற நிமிடம் ஆசீர்வாதத்தின் நிமிடம். ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட இருக்கும்போது நாங்கள் எதுக்கு பயப்படணும்? தந்தையாக, தாயாக, அற்புதம் அமைதியும் தருபவராக, மகிழ்ச்சியை தருபவராக, கனிவையும் மனத்தாழ்ச்சியும் உடையவராக, இதோ எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு பயணிக்கிற நீர் எங்களோடு இருக்கிற பொழுது நாங்கள் ஏன் உம்மை விட்டு விலகி சென்றிருக்கிறோம்? இதோ இந்த நேரத்தில் எங்களை முழுமையாக அர்ப்பணிக்கிறோம் என்று சொல்லி இரு கரங்களையும் ஆண்டவருக்கு முன்னால் உயர்த்துவோமா? கண்களை திறந்தோ மூடிய வண்ணமாகவோ கரங்களை சற்று உயர்த்தி நம்முடைய பாரங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து ஒரு நிமிடம் சுதந்திரமாக துதிக்கிறோம். நம்முடைய கவலைகளை, ஏக்கங்களை எல்லாம் ஒப்பு கொடுத்து யாரிடமும் சொல்ல முடியாமல், எங்கும் தலை காண்பிக்க முடியாத நிலைமை, பலரும் நம்மை தவறாக புரிந்து கொண்ட நிமிடங்கள். இங்கு ஒரு சிலர் கூட இருக்கிறோம், நான் எதற்கு வாழ்கிறேன் என்று தெரியாமல், அல்லது தற்கொலை எண்ணத்தோடும், அல்லது நான் வாழ்ந்து என்னால் ஒரு பயனும் இனி இந்த உலகத்தில் இல்லை, நான் எதற்கு பாரமாக இருக்கிறேன் என்ற சிந்தனை. இது எல்லாம் இறைவன் தருகிற சிந்தனை அல்ல. இந்த எதிர்மறையான சிந்தனைகள் எல்லாம் தீயவன் நம் உள்ளத்தில் விதைக்கிற சிந்தனைகள்.
இதோ ஆண்டவர் நம்மோடு இருக்கிற பொழுது ஒன்றுக்கும் பயப்படாமல் குரல் எழுப்பி துதிப்போமா? ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஆண்டவரே, இதோ இந்த மாலை பொழுதிலே கரம் உயர்த்தி இதோ தங்களையே அர்ப்பணிக்கிற, குடும்பங்களை அர்ப்பணிக்கிற, பிள்ளைகளை அர்ப்பணிக்கிற, வாழ்வாதாரங்களை அர்ப்பணிக்கிற, இதோ உடல் உள்ள ஆன்ம சோர்வை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, கடிவு மனத்தாட்சியும் உள்ளவரே, இதோ இந்த உள்ளத்தில் இருக்கிற உடலில் இருக்கிற பாரங்களை எல்லாம் அப்புறப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அபிரோதம் ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார் என்பதுதான் மிகப்பெரிய வல்லமை. Praise the Lord. அவர் இங்கு நற்கருணையில் மட்டுமல்ல, நம்மோடு என்றும் இருக்கிறார் என்பதை உணர்ந்தவர்களாக இந்த பாடல் வரிகளோடு சேர்ந்து பாடி, இயேசுவே நீங்கள் எங்கள் கூட இருக்கும் பொழுது நாங்கள் சோர்ந்து போக மாட்டோம், நாங்கள் எல்லாத்தையும் நீர் பார்த்து கொள்வீர் என்ற அந்த முழுமையான அர்ப்பணத்தோடு, அந்த அனைத்தையும் ஆண்டவருக்கு அர்ப்பணித்த அந்த மனோபாவத்தோடு கரங்களை தட்டி நாம் பாடி ஜெபிப்போமா? மகிழ்ச்சியோடு ஆண்டவருக்கு எல்லாத்தையும் விட்டு கொடுத்தவர்களாக, நம்மை படைத்தவர், பராமரிக்கிறவர், அவர் பார்த்து கொள்வார் என்ற நம்பிக்கையில் முழுமையாக அர்ப்பணித்து விசுவாசத்தோடு பாடி ஜெபிப்போம். நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. பாடுவோமா? இது நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. பாடுவோமா? நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. நீங்க இருக்கையில, நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. அமைதியற்ற நிலைமைகளை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து, அமைதியை ஏற்படுத்துபவரே, இதோ எங்கள் குடும்பத்தில் நீர் அமைதியை ஏற்படுத்தும். நாங்கள் சண்டை சச்சரவுகளை நம்பிக்கை வைக்கல, இதோ பிரிவினைகளை நம்பல, ஆண்டவரை உம்மை நம்புகிறோம் என்று சொல்லி பிரிந்த குடும்பங்கள், கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற உறவு முறைகளிலே சிக்கல்கள், இதோ பெற்றோரை அன்பு செய்ய முடியாத நிலைமை, பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ள முடியாத நிலைமைகளை எல்லாம் ஒப்பு கொடுத்து அமைதியை ஏற்படுத்துகிற ஆண்டவரிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணம் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நம்ம உடலளவில் உள்ள எல்லா நோய் நொடிகளையும், உள்ளத்தில் ஏற்பட்ட காயங்களை எல்லாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். அற்புதத்தை, அதிசயத்தை காண செய்கிற ஆண்டவர் நம் முன்பாக இருக்கிறார். இதோ குழம்பி போயிருக்கிற பிள்ளையே, ஆலோசனை கர்த்தர் உன் முன்னாடி இருக்கிறார். முழுமையாக அர்ப்பணித்து, உன்னையே அர்ப்பணித்து ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து பாடி ஜெபி. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. அதிசய தேவன் நீங்க தானே, ஆலோசனை கர்த்தர் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனுமாக இருக்கிற நம் ஆண்டவருக்கு நம்ம எல்லா சுமைகளையும் தாங்குகிற ஆண்டவர், பாவ சுமைகளை தாங்கி மீட்பை தருகிறவர். இதோ நம் உடல் உள்ள மனதிலே காயங்களை எல்லாம் ஏற்றுக்கொண்டு சௌக்கியத்தை, சுகத்தை தரக்கூடியவர் இடத்திலே முழுமையாக நம்மை அர்ப்பணித்து விசுவாசத்தோடு பாடி ஜெபிப்போம். தாயும் தகப்பனும் நீங்க தானே, சாரும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும்
சுமை தாங்கி நீங்க தானே இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. இங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போகவில்லை. Praise the Lord. நம்மை ஆண்டவருக்கு முழுமையாக அர்ப்பணித்தோம். ஒரு சில நிமிடங்கள் ஆண்டவருக்கு விருப்பம் இல்லாதது ஏதேனும் நம்மிடம் இருந்ததென்றால் அது ஆசீர்வாதத்திற்கு தடையாக இருக்கிறது. நேற்றைய தினத்திலே திருமண ஆடை இல்லாத ஒரு நபரை இதோ திருமண மண்டபத்திலிருந்து வெளியேற்றுகின்ற உபமையை பற்றி தியானித்தோம். மன வருத்தம் இல்லாமல் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை இல்லாமல் விண்ணகம் நமக்கு சொந்தமில்லை. ஆண்டவர் விரும்பாத ஏதேனும் சொல்லோ செயலோ சிந்தனைகளோ பழக்க வழக்கங்களோ நபர்களோ நம் வாழ்வில் இருந்ததென்றால் இந்த நேரத்தில் வேண்டாம் என்று முடிவெடுக்கின்ற நிமிடம் ஒரு நிமிடம் எழுந்து நின்ற வண்ணமாகவே கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்து இறைவன் விரும்பாத அது எதுவாக இருந்தாலும், அது சொத்தோ சுகமோ நபர்களோ ஆடம்பரமோ பணமோ செல்வாக்கோ எதுவாக இருந்தாலும் அறிவோ அனைத்தையும் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுக்கிற நிமிடம் இந்த நேரத்திலே இந்த மனமாற்றத்திற்கான ஒரு அழைத்தலை ஆண்டவர் தருகிறார். கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைத்த வண்ணமாக ஆண்டவருக்கு விரும்பாத ஏதாவது ஒன்றை இந்த நாளிலே எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுத்தீர்கள் என்றால் சாட்சியமான வாழ்க்கை வாழ நம்மால் முடியும். இறைவனுக்கு விரும்பாத ஏதாவது ஒன்று நம்முடைய வாழ்வில் இருந்ததென்றால் அது நபராக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், இடமாக இருக்கலாம், அதை ஆண்டவருக்கு திரும்பி ஆண்டவரே நீர் விரும்பாத இது எனக்கு வேண்டாம் என்று முடிவெடுப்போம். மனவருந்தி மன்னிப்பு வேண்டி இந்த பாடலின் ஈரடிகளை பாடி நாம் ஜெபிப்போமா? மனம் வருந்தி மனம் தீருந்தி உன்னில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகின்றேன். முடிவெடுத்தவர்களாக மீண்டும் ஒரு முறை மனம் வருந்தி மனம் தீருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். உறவுகளில் ஏற்பட்ட காயங்கள் இறைவன் விரும்பாத விதத்தில் ஏதேனும் விதத்தில் என் வாழ்விலே இறைவனுக்கு விரும்பாத உறவு முறைகள் இருந்ததென்றால் அப்படிப்பட்ட எல்லா உறவு முறைகளையும் விட்டுவிடுவேன் என்று ஒரு உறுதிமொழி எடுப்போம். சமூக ஊடகங்களுக்கு அடிமையாக வாழ்கின்ற நிமிடங்கள் இருந்ததென்றால் இந்த நேரத்திலே ஆண்டவரே இனிமேல் எதற்கும் யாருக்கும் நான் அடிமையாக இருக்க மாட்டேன், உமக்கு மட்டுமே அடிமையாக விரும்புகிறேன் என்று முடிவெடுத்தவர்களாக ஊதாரி மைந்தன் திரும்பி வந்தது போல அப்பா உம்மை விட்டு விலகிவிட்டேன், உமக்கு எதிராக விண்ணகத்திற்கு எதிராக நான் பாவம் செய்தேன், இனிமேல் உம் மகன் எனப்பட மகள் எனப்பட எனக்கு தகுதி இல்லை, இதோ நான் திரும்பி வருகிறேன், என்னை ஒரு வேலையாளாக ஏற்றுக்கொள்ளும் என்கிற அந்த மனநிலையோடு தாழ்மையாய் நம்மையே முழுமையாக விட்டு கொடுத்தவர்களாக ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அர்ப்பணித்து கொண்டு மீண்டும் ஒரு முறை பாடி ஜெபிப்போமா? மனம் வருந்தி மனம் தீருந்தி உம்மில் சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் தீருந்தி உம்மை சரணடைந்தே என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். அன்றுவரை அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்கிற நிமிடம் திருத்தூதர் பணி 1ஆம் அதிகாரம் 8 முதலுள்ள இறைவார்த்தை. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்பொழுது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமாரியா முழுவதிலும்
உலகின் கடை எல்லை வரை எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். ஆவியானவரை பெற்றுக்கொள்கிற பொழுது எந்த இடத்திலும் எந்த நபர்களிடத்திலும் நாம் சாட்சியாக வாழ முடியும் என்பதை திருத்தூதர்கள் புத்தகத்திலே நாம் வாசிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். இந்த நேரத்திலே ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிக்கிற நிமிடம். அன்புக்குரியவர்களே, ஒருவர் முகத்தை பார்த்த வண்ணமாக நாம் நின்று ஜெபிக்க போகிறோம். ஒருவரின் ஒரு முகத்தை பார்த்து நாம் நிற்போம். ஒருவரின் முகத்தை பார்த்து நாம் நின்று நாம் ஜெபிக்கிற நிமிடம். உங்களது இடது கரத்தை நெஞ்சோடு சேர்த்து வையுங்கள். வலது கரத்தை உங்களுடைய அருகில் இருக்கிற நபர்களின் சிரசில் வைத்துக்கொள்வோம். தயவு செய்து தனியாக இருந்தால் 3 நபர்களாக சேர்ந்து ஜெபிக்கலாம். ஒருவேளை நீங்கள் தனியாக அமர்ந்து தான் ஜெபிக்கிறீர்கள் என்றால் உங்களுடைய விருப்பம். ஆனால் இந்த நேரத்தில் ஆவியானவருடைய அபிஷேகத்திற்காக நாம் ஜெபிப்போம். தனியாக இருந்தால் 3 பேரை ஒன்றா சேர்ந்து பாருங்களேன். பக்கத்தில் சேர் போட்டு உட்காந்துக்கிறோம், சேர் போட்டு உட்காருங்க. நிற்க முடியலன்னா அமர்ந்து கொள்ளலாம். இந்த நேரத்திலே நமக்காக இல்லை, நமக்கு தெரியும், மற்றவர்களுக்காக நம் முன்பில் இருக்கிற நபருக்காக ஜெபிப்போம். அவர்கள் மனதில் இருக்கிற எல்லா காயங்கள் சுமைகளை எல்லாம் ஒப்பு கொடுப்போம். குரல் எழுப்பி துதிப்போமா? நம்ம ஒவ்வொருவரும் துதித்து ஜெபிக்கிறோம். கண்களை மூடி நம் அருகில் இருக்கிற நபருக்காக அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, எல்லா நிலைகளிலும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள குரல் எழுப்பி துதித்து நாம் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்பு ஆண்டவரே, இதோ என் முன்னால் நிற்கிற அந்த நபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இதோ குருத்துவத்தினுடைய அதிகாரத்தோடு ஆண்டவரே உமது வல்லமையினால் நிரப்பப்பட வீட்டிலும் சாலைகளிலும் பணி செய்கின்ற இடங்களிலும் எல்லா இடங்களிலும் சாட்சியமாக இவர்கள் நிற்க இதோ நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. துதித்து ஜெபித்துக் கொண்டே இருப்போமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்திற்காக அவர்களுக்காக ஜெபிப்போம். வல்லமை அவர்கள் மீது இறங்கட்டும். இதோ அவர்களுடைய எல்லா வாழ்க்கை போராட்டங்களிலும் இயேசுவுக்கு சாட்சியமாக வாழ வரம் கேட்டு தாகத்தோடு துதிப்போம், குரலெழுப்பி துதிப்போம். அபிஷேகத்தால் அவர்கள் நிரப்பப்பட, அவர்கள் ஒளியாக, உப்பாக, சாட்சியமாக, இயேசுவிற்கு சாட்சியமாக, பிள்ளைகளுக்கு சாட்சியமாக, வாழ்க்கை துணைக்கு சாட்சியாக, பெற்றோருக்கு சாட்சியாக வாழ வரம் கேட்போம். பரிசுத்த ஆவியை, பரமனின் ஆவியை, பரிந்து பேசும் ஆவியை, பரவசமாக்குமே. பரிசுத்த ஆவியை, பரமனின் ஆவியை, பரிந்து பேசும் ஆவியை, பரவசமாக்குமே. அல்லேலூயா, ஹோசன்னா, 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 அல்லேலூயா, ஹோசன்னா. வரங்களாலே நிரப்புகின்ற ஆவியே, வரங்களாலே என்னை நிரப்பும் ஆவியே. வரங்களாலே நிரப்புகின்ற ஆவியே, வரங்களாலே என்னை நிரப்பும் ஆவியே. பரிசுத்த ஆவியே, பரமனின் ஆவியே, பரிந்து பேசும் ஆவியே, பரவசமாக்குமே. பரிசுத்த ஆவியே, பரமனின் ஆவியே, பரிந்து பேசும் ஆவியே, பரவசமாக்குமே. கொடைகளாலே நிரப்புகின்ற ஆவியே, கொடைகளாலே என்னை நிரப்பும் ஆவியே. கொடைகளாலே நிரப்புகின்ற ஆவியே, கொடைகளாலே என்னை நிரப்பும் ஆவியே. பரிசுத்த ஆவியே, பரமனின் ஆவியே, பரிந்து பேசும் ஆவியே, பரவசமாக்குமே. பரிசுத்த ஆவியே, பரமனின் ஆவியே, பரிந்து பேசும் ஆவியே, பரவசமாக்குமே. கொடைகளாலே நிரப்புகின்ற ஆவியே, கொடைகளாலே என்னை நிரப்பும் ஆவியே. கொடைகளாலே நிரப்புகின்ற ஆவியே, கொடைகளாலே என்னை நிரப்பும் ஆவியே. பரிசுத்த ஆவியே, பரமனின் ஆவியே, பரிந்து பேசும் ஆவியே, பரவசமாக்குமே. பரிசுத்த ஆவியே, பரமனின் ஆவியே, பரிந்து பேசும் ஆவியே, பரவசமாக்குமே. அல்லேலூயா, ஹோசன்னா, 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 அல்லேலூயா, ஹோசன்னா.
சிலுவை அடையாளம் வரைந்து, அவர்கள் நெற்றியில் சிலுவை அடையாளம் வரைந்து ஆண்டவருடைய பிரசன்னத்திற்கு முன்னால் திரும்பி நிற்போம். Praise the Lord. Hallelujah. 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 அன்புக்குரியவர்களே, ஆராதனை வேளையிலே நீங்கள் ஜெபித்த பொழுது ஒரு முகத்தில் வீக்கம் உள்ள ஒரு நபர் இன்று வந்து ஜெபித்து கொண்டிருக்கிறீர்கள். அந்த முகத்தில் வீக்கத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்கு ஒரு முழுமையான விடுதலையை தருகிறார். Praise the Lord. அப்படி முகத்தில் வீக்கத்தோடு வந்த நபர் அப்படி யாராவது இருந்தால் கரம் உயர்த்தி காமிங்களேன். முகத்தில் வீக்கத்தோடு வந்து ஜெபித்தேன். ஒரு அம்மா, ஓகே, அங்கே இருங்க. Praise the Lord. Hallelujah. Hallelujah. தலையினுடைய தலை ஓட்டில் இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒரு நபர், அதுக்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுக்கு அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து ஆண்டவர் விடுதலையை கொடுத்திருக்கிறார். அப்படி யாராவது இன்ஃபெக்ஷன், தலையில் இன்ஃபெக்ஷனோட, அந்த முடி அல்லது தலை ஓட்டு ஸ்கெல்டனில் இன்ஃபெக்ஷனோடு இருந்து வந்து ஜெபித்து கொண்டு இருக்கிறவர்கள் அனைவரும் ஒரு அம்மா அந்த பின்னாடி இருக்காங்க, கரம் உயர்த்தி இருக்கிறாங்க. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அதிகமாக துணி வாங்குவது ஒரு அடிக்ஷனை போல அமர்ந்து கொள்வோம். அதிகமாக துணி வாங்குவது, துணி என்றால் பைத்தியம். அடிக்கடி துணி நிறைய வாங்கி வாங்கி கூட்டி சேர்க்கிற ஒரு அந்த தீய பழக்கத்தில் இருந்து ஒரு நபருக்கு இறைவன் முழுமையான விடுதலையை தந்திருக்கிறார். கரம் உயர்த்தணும்னு அவசியம் இல்லை, யாருன்னு உங்களுக்கே தெரியும். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. துதிப்போமா? ஹalleluya, 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 ஹalleluya. ஞாபக சக்தி குறைந்து போகிற, அடிக்கடி மறந்து போகிற ஒரு பிரச்சனை இருக்கிற ஒரு நபருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுத்திருக்கிறார். அப்படி அடிக்கடி மறந்து போகிற ஒரு பிரச்சனையில் யாராவது இருந்தீங்கன்னா அவங்க மட்டும் கரங்களை உயர்த்துங்க. நிறைய பேர் கரம் உயர்த்துறீங்க. எல்லாருமே மறந்துடுறீங்களா? இப்போ ஃபாதர் வச்ச பிரசங்கெல்லாம் மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 10 பேருக்கு மேலே கரம் உயர்த்திருக்கிறாங்க. இனிமேல் செக் பண்ணி பாருங்கள். நல்லா கை தூக்குங்க. ஞாபகம் மறைவி இருக்கவங்க மட்டும், என் பேராவது ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, ஒரு 10 பேருக்கு மேலே கரம் உயர்த்திருக்கிறாங்க. உண்மையாகவே ஆண்டவர் அதிலிருந்து அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து விடுதலை தராரு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அடிக்கடி காய்ச்சல் வருகிற ஒரு குழந்தைக்காக ஜெபிக்கிற அந்த ஒரு குடும்பம் இருக்கிறது. அந்த குழந்தைக்கு அந்த காய்ச்சலில் இருந்து முழுமையான விடுதலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. யூரினரி இன்ஃபெக்ஷனிலிருந்து ஒரு நபருக்கு முழுமையான விடுதலை கிடைத்திருக்கிறது. ஹalleluya, ஹalleluya. முழந்தாள் படியிட முடியாத அநேக நபர்களுக்கு, இந்த நாளிலே முழந்தாள் படியிட முடியாத அநேக நபர்களுக்கு ஆண்டவர் அந்த முட்டி போட்டு ஜெபிக்க இறைவன் வரம் தந்திருக்கிறார். நீங்கள் அது உணர்ந்து பாருங்க. அது நான் கடவுளுக்கு நன்றி சொல்வோம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தசை பிடிப்புள்ள ஒரு நபருக்கு நீங்கள் வரும்பொழுது, இந்த தியானத்தில் கலந்து கொண்ட பொழுது ஒரு மசில் கேட்ச் இருந்துச்சு, தசை பிடிப்பு ஏற்பட்டது. இப்பொழுது அதில் முழுமையான விடுதலை அப்படின்னு உணர்ந்தவங்க கரம் உயர்த்துங்க. இப்போ வரும்பொழுது தசை பிடிப்பு இருந்தது, இப்பொழுது இல்லை. ஒருத்தர் 2 பேர் கை தூக்கியிருக்காங்க, 3 பேர். அவங்களை கேளுங்க, நான் கேட்டது புரிஞ்சான்னு. எந்திரிங்க, அவங்களை கேட்க சொல்லுங்கள். வரும்போது தசை பிடிப்பு இருந்துச்சா? இப்போ இல்லையா? 1. உங்களுக்கு வரும்போது தசை பிடிப்பு இருந்துச்சா? இப்போ இருக்கா? இல்லை. 2. பின்னாடி ஒருத்தர் யாரை கை தூக்குனாங்க. இப்போ சரியாயிருச்சா? முட்டி வலி இருந்துச்சு, முட்டு வலி சரியாயிருச்சு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? உணவு செரிமானத்தில் தகராறு, ஃப்ரீக்வெண்ட் இன்டைஜஷன் அனுபவித்து கொண்டிருந்த ஒரு நபருக்கு அந்த ஒரு பிரச்சனையிலிருந்து ஆண்டவர் முழுமையான விடுதலையை தருகிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? அதிகமாக உடல் வலி அனுபவப்பட்டிருக்கிற நபர், எப்போவுமே பாடி பெயினோடு இருக்கிற ஒரு நபருக்கு அந்த ஒரு கருத்தை வைத்து ஜெபித்தீர்கள். இப்பொழுது முழுமையான உடல் சுகம் கிடைத்திருக்கிறது. அப்படி இருக்கவங்க கரம் உயர்த்துங்க. அதிகமாக உடல் வலியோடு நீங்கள் ஜெபித்தீர்கள். எப்பொழுதும் உடலில் வலி இருந்து கொண்டிருந்தது, இப்பொழுது உடலில் அந்த வலி இல்லை. அதிகமாக உடல் வலியோடு ஜெபித்து கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது அந்த உடல் வலி இல்லாமல் முழுமையான விடுதலையை ஆண்டவர் தந்திருக்கிறார். யாரும் கரம் உயர்த்தல? இங்கே இருக்காங்களா? அல்லது வீட்டில் இருக்கிறவர்களை ஜெபித்தீர்களா? யாருக்காவது ஜெபித்தீங்களா? இல்லை செக் பண்ணி பாருங்கள். யாருக்கு? உங்களுக்கு, வீட்டில் இருக்கிற ஒருத்தருக்கு. அப்போ அடுத்த வாரம் போய் பார்த்து அவருக்கு உடல் சுகம் கிடைத்தது என்றால் விசுவசித்து அதை நாம் அறிக்கையிடுவோம். Praise the Lord. Hallelujah. Hallelujah. தூக்கம், டிஸ்டர்ப்டு ஸ்லீப், ஒழுங்காக தூங்க முடியாமல் இரவு நேரத்தில் அடிக்கடி
எழுந்திருக்கின்ற ஒரு பழக்கம் இருக்கிற ஒரு நபருக்கு முழுமையான விடுதலை ஆண்டவர் தந்திருக்கிறார். டிஸ்டர்ப்டு ஸ்லீப், அடிக்கடி தூங்க முடியாமல் சொன்னோடனே 2-3 பேர் கரம் உயர்த்துறீங்க. நம்புறீங்களா ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை கொடுத்தாருன்னு? 3 பேர், 3, 4, 5 பேருக்கு மேலே கரம் உயர்த்திருக்கிறீங்க. விசுவசியுங்கள், ஆண்டவர் உங்களுக்கு இன்று முதல் ஒரு நல்ல ஒரு தூக்கத்தை, ஃபாதருடைய பிரசங்கத்தை கேட்டு சிரித்து தூங்கின மாதிரி இன்று நல்ல ஒரு தூக்கத்தை இறைவன் உங்களுக்கு தருவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோமா? ஒரு நபருக்கு எழுதுவதற்கான ஆசிரியை ஆண்டவர் தரார். பாடலாக இருக்கலாம், ஆன்மீகமான கட்டுரைகளாக இருக்கலாம், இப்படி இறைவார்த்தையாக இருக்கலாம். எழுத விரும்புகிற ஒரு நபருக்கு ஆண்டவர் ஒரு தூண்டுதலை தருகிறார். அதனால் எழுதி கடவுள் ஆன்மீகமான காரியங்களை எழுதுவதற்கான ஒரு தூண்டுதலை ஆண்டவர் உங்களுக்கு ஒருவருக்கு தருகிறார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. வரும் அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க நம்பிக்கையின் உதவி பெறுக. தந்தை அவர்க்கும் மகன் இவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் மீட்பின் பெருமை மாட்சிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. வானி நின்று அவர்களுக்கு உணவளித்தீரே. இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய அருளடையாளத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீர். திருவுடல் திரு ரத்தம் ஆகியவற்றின் தூய மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் துய்த்துணர்ந்து மகிழ அருள்வீராக. தந்தையாகிய இறைவனோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது.
வாழ்க